ஏமா ஏமா என்னம்மா சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க? என்னமாச்சு? கரண்ட் இல்லையா? துடிச்சு வருதுயா. கரண்ட் இல்லையா? ஆமா, எதுக்குதான் இப்ப அடிக்கடி புடுங்கி விடுறாங்க தெரியல. பேசாண்டு ஒரு இன்வெர்டர் போடணுயா. இன்வெர்டர் போட்டு இன்வெர்டர் போட நம்ம 1 hour 2 hours போடுறதுக்கு உனக்கு இன்வெர்டர் 20,000 ரூபாய் செலவு பண்ணி போடுவாங்களா? ஆமா, என்னால இதுக்கு எனக்கு ரொம்ப படப்படணும். எனக்கு கரண்ட் போடுறதுக்கு இவ்வளவு சாக்கா வருவியா? ஒன்னரை சாக்கு சொல்லட்டுமா? ஐயோ, இப்பயே எனக்கு ஈரக்குறை வெளியில வர மாதிரி. இல்லம்மா, சொல்றது கேளு. சொல்லித்தல. எங்க அம்மாவும் எங்க அக்காவும் வராங்க இந்த லீவுக்கு. வந்து 2 மாசம் தங்கிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்பதான் போறோம். ஆமா, எதுக்கு வராங்க? ஏமா லீவ் விட்டாச்சுல? லீவ் விட்டாச்சுன்னா எனக்குலாம் லீவ் விடல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் 2 மாசம். அதம்மா எனக்கு டவுட். லீவ் விட்டாச்சுன்னா பசங்களை தான் ஊருக்கு அனுப்புவோம். எங்க அம்மா எங்க அக்காவும் ஏன் வராங்க? அத நீ தான் கேட்கணும். இப்பெல்லாம் வரவேணா, வெயில் அணத்துல பெண்ணு என்ன பண்ண போறாங்க அவங்க? என் வயசானவங்களுக்கு எனக்கு வந்து எல்லாரும் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பவே மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். யாரையும் புண்படுத்தவும் மாட்டேன், கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். அதனால சொல்றேன், அம்மா வாங்க இருக்க சொல்ல. வயசானவங்க எதுக்கு அங்கேயும் அலையணும்? சூட்டு கட்டி வரும். ஐயோ ஐயோ, அவங்க அம்மா கஷ்டம். வீட்டுல ஏசி இருக்கே, போய் 2 மாசத்துக்கு வெயில்ல இல்லாம. ஐயோ, ஏசி இப்பதான் போச்சுன்னு உனக்கு தெரியாத? காலையில தான் உனக்கு நீ வேலைக்கு போயிட்டீல. கதையெல்லாம் விடாத. எல்லாம் உனக்கு தெரியுமா? நீ போய் பாரு ஏசி. ஆனா மூச்சை வாங்க ஆனே அவளை தொண்டையாக கப்பி பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா என் மனசு தாங்காதியா. உங்க அம்மாவை பேசாம அங்க இருக்க சொல்ல. பாவம் அத்தை வர வழியில. ஐயோ, என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. வெயில்ல எப்படி அவங்க இங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க? அங்க ஊருன்னு வச்சுக்கோ, அக்கம் பக்கம் இரு. நீ பேசாத. என்ன பேசுறப்ப ஒவ்வொருத்தவங்க ஹெல்த்த பத்தி, உனக்கு பொம்பளைய பத்தி என்ன தெரியும்? அவங்க கஷ்டத்தை பத்தி. ஐயோ, அவங்க எல்லாம் இங்க வந்து படாத பாடுபடுறாங்க. உங்க அக்கா எல்லாம் வந்துகிட்டு எதுக்கு வயசான காலத்தை அலையணும்? நான் போய் பாத்துட்டு வரேன் செத்த. ஒரு 150க்கு பழத்தை வாங்கிட்டு போய் ஒரு சாக்லேட் கிக்கல பிஸ்கட்டை வாங்கிட்டு போய் கொடுத்து பாத்துட்டு வரேன்னு சொல்லு. இதுக்கு அப்படி அலைய விடுற? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ. ஏமா அவங்க வரேங்கிறாங்க, நீ எதுக்கு போறேங்கிற? ஐயோ, அவங்க வந்து முடியாதியா? அதெல்லாம் முடியும், நான் பாத்துக்கிறேன். நீ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டா போதும். சரியா? என் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல நானே நினைச்சிட்டு இருந்தேன் லீவ் விட்டோட போய் ட்ரிப்ஸ் ஏத்தணும், உடம்புல நீர் சத்து இல்லாம போச்சு. உடம்புல? ஆமா, உடம்புல தெம்பே இல்ல. எங்க அம்மா வீடியோ கால்ல சொன்னுச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏத்தணும். அவங்கள வந்துகிட்டு பாவம், அவங்கள வந்தா நல்லபடியா பார்த்து அனுப்பணியா. இப்ப இருக்க கண்டிஷன்ல எல்லாம் வர்றது பாவத்தை. அவங்க அப்பதான் இருக்கட்டும். நீ வேறம்மா, நீ அதை பத்தி கவலைப்படுற? நீ என்ன செய்ய போற? எங்க அம்மா வந்து சுகர் பேஷண்ட். எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை சமைச்சு கொடு. எங்க அக்கா ஊரெல்லாம் சுத்தி காமிக்கணுங்குது. நீ அழகா போய் சுத்தி காமிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வாவ. என்ன எங்க அம்மா அக்காவோட ஊருக்கு போயிட்டு மெட்ரோ போடுறாங்கல்ல, பஸ் வசதியே கம்மியா இருக்கு. எங்கிட்டு போறது? பஸ் நீ கார் ஏற்பாடு பண்ணிக்கலாம். காரா? ஐயோ, கார்ல எங்க? எனக்கு கார் ஒத்துக்காதுங்க, வாந்தி வரும். கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. உன்னை யார் உட்கார சொன்ன? மூதேவி, எங்க அம்மா எங்க அக்கா உட்காருங்க. நீ நானும் வண்டியில போலாம். வண்டியில எங்கயா இந்த கால்ல வெரிகோஸ் வந்ததுல இருந்து எங்கேயும் வண்டியில உட்கார்ந்து நாங்க போக முடியலையா? நான் இல்லாட்டியா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். எங்க ஆண்டவன்